3 பேர்ட்டையுமே இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி தன்மை எதிர்பார்க்கலாமா? ஆனா எல்லா பெண்களுமே ஸ்வீட்டி நாட்டி கிரேசி தானே, என்ன பண்றது சொல்லுங்க. நீங்க பாத்தீங்களா இப்போ யூஸ்வலி பிரஸ் மீட்னா வந்து ஜென்ஸ் நிறைய உட்காந்துருப்பாங்க, லேடிஸ் பார்த்தீங்களா அந்த சைடுல இந்த சைடு வரைக்கும் நடுவில் வச்சு அமுக்கிட்டாங்க. டைட்டில் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது நான் சொன்னேன் சார், நல்ல பாக்யராஜ் சார் படம் டைட்டில் மாதிரி வைங்க, அந்த மாதிரி ஒரு ஹியூமர் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் தான் அப்படின்னா சார் ட்ரெண்டாக வைபாக போவோம் அப்படின்னா. ஸோ அப்படி ஸ்வீட்டி நாட்டி கிரேசி. அதே மாதிரி உங்களை வந்து அந்த தங்க மகன் அதுக்கப்புறம் இனிது இந்த மாதிரி நான் தெலுங்குல பண்ணியிருக்கேன். ஃபுல் லென்த் ஒரு கமர்ஷியல், ஒரு ஒரு ஹாரர், ஒரு வீட்டில் ஒரு பேய், அந்த மாதிரி சில விஷயம்லாம் கமர்ஷியல் நிறைய பண்ணியிருக்கேன். தமிழில் வந்து ரொம்ப ஒரு டைரக்டரோட இப்போ பண்ணியிருக்க 2 படமே வந்து மிஷ்கின் சார் லாஸ்ட் படம் பண்ணேன். இப்போ ஒரு லாஸ்ட் 5 மாசமா ஒரு படம் பண்ணி டைரக்டாக இங்கே வரேன். ஒரு டைரக்டராக வந்து அப்பதான் புரிஞ்சு நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்னால இந்த மாதிரி படம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். தெலுங்குல பண்ணும்போது எனக்கு அந்த ஃப்ரீயாக இருந்துச்சு. மறுபடியும் பண்ணுவோம். என் ஃப்ரெண்டு சொன்னான், ஏன்னா நாங்களாம் சான்ஸ் தேட அலைஞ்சிட்டு இருக்கோம், நீங்களாம் ஹீரோ ஆகி நீங்கள் மட்டும் வளருவீங்க, எல்லாரும் படம் பண்ண மாட்டீங்க அப்படின்னா சிறப்பை கழட்டி அடிச்ச மாதிரி நானிலேருந்து சரி எல்லா படமும் நம்ம இறங்கி பண்ணுவோம் அப்படின்னதான். நான் 2020 வரைக்கும் ஒரு 15 படம் பண்ணியிருந்தேன். இந்த 4 வருஷத்துல இன்னொரு 20 படம் முடிச்சிட்டேன். ஒன்றா நல்லா வரணும் அப்படின்னு பார்க்க. அதே மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக என்டர்டெயின் ஆகும். ரொம்ப எல்லாம் யோசிச்சுலாம் போவோம், உள்ளே போனோம்னா எப்படி ஒரு சுந்தர் சி சார் படம் பார்த்துட்டு ஜாலியாக வெளியே வரும், அந்த மாதிரி ஒரு நல்ல படம். பட் நீங்கள் தமிழில் இந்த பேரை வைச்சிருந்தா ஒருவேளை கவர்மெண்ட் உங்களுக்கு ஏதாவது சலுகைகள் கொடுத்துருப்பாங்களோ? சட்ட சிக்கலான கேள்விக்கு மட்டும் மைக் வாங்கவே மாட்டேன்றாரு, மற்றபடி வந்து நின்று நான் கூறுவது என்னவென்றால் அப்படின்லாம் சூப்பராக பேசுவார் அருண் சார். ஆக்சுவலி 2 லாங்குவேஜ்ல எடுக்கணும் சார். ஓப்பனிங் வந்து அங்கே பண்ணோம், இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணும்போது இங்கே பண்ணோம். ஸோ 2 லாங்குவேஜுக்கு கொஞ்சம் காமனாக புரியுற மாதிரி 2 டைட்டில் வந்து ரீச் ஆகிறதும் கஷ்டமாக இருக்குது. இப்போ தெலுங்குல நான் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன். தமிழில் மறுபடியும் இப்போ அரிமா அந்த டைட்டில் பிரச்சனைகள் இருக்குது. என் பேர்லேயே வந்து நீங்கள் பேரை வச்சிங்க அது இதுன்னு ஒரு 1008 கொஷின் கேட்குறாங்க. ஸோ டைட்டிலாவது 2க்கும் காமனாக வச்சுருவோம். நீங்கள் சொல்கிறது பார்த்தா அடல்ட்டு அது இதுன்னு பார்க்குறப்ப வேறு விதமான ஒரு ஹாட்டான மூவியாக இருக்கும் போல தோணுது. தமிழ் பாரம்பரியத்தில் நம்ம ஹாட்டாக இல்லைன்னா இத்தனை பேர் எப்படின்னா வந்திருப்போம். எல்லாமே தமிழுக்கு இருக்கிற ஒரு வீரியம் நம்ம ஆளுங்களுக்கு இல்லாததா நம்ம இத்தனை பாப்புலேஷன் போட்டு எத்தனை பேர் எதிர்த்தாலும் இத்தனை பேர் மறுபடியும் வந்து வரோம்னா தமிழ் வீரியம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இருக்கணும் இல்லைன்னா இத்தனை வருஷம் இருக்க விடுவாங்களா சொல்லுங்க. நம்ம ஊர்ல வந்து காலை ஆட்டாம படுத்தாலே வந்து போனோம்னு சொல்லி தூக்கி புதைக்கிற ஊரு, அதுவும் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கான ஒரு அட்டெம்ப்ட் அண்ட் அதுக்கு தான் போகிறது. ப்ரீவியஸா இன்ஃபேக்ட் இருட்டரியல் முட்டுக்கு தெலுங்குல நான் தான் நடித்தேன், தமிழோட சூப்பராக ஓடிச்சு. அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்டான படங்கள் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது, ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி போகிறது அட்லீஸ்ட் திட்டி ஏதாவது என் பேரை ஞாபகம் வச்சிருப்பீங்களா? தமிழ் இண்டஸ்ட்ரியிலே வந்து எம்பி ஜாக்சனுக்கு ஹஸ்பண்டாக நடித்த ஒரே ஆள் நீங்கள் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பல பேர் இப்போ நான் கோயம்புத்தூர் தான் போனோம்னா வந்து இப்போ அடையாளமாக சொல்லும்போது அது சொல்கிறாங்க இல்லைங்களா. நான் ஒரு அடையாளமாக வந்து வேற ஒரு அடையாளம் நீண்டிப்போம். அதாவது எமி ஜாக்சன் புருஷன்ற அடையாளத்தை தாண்டி ஒரு அடையாளம் தேடுறதுனால சொல்கிறது இல்லை. இல்லைன்னா சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, அவங்க இன்னைக்கு பெரிய ஸ்டாராக இருக்காங்க, கூட நடிச்சிருக்காங்க. 2 பேருமே வந்து வரும்போது பயங்கர ஸ்லிம்மாக இருந்தீங்க. ஓ தேங்க்யூ. ரசிக்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாயிட்டே போயிட்டு இருக்கீங்க. இதுவாயிட்டே கொஞ்சம் உடம்பு போட்டுட்டே போறீங்க. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல. எல்லாருமே ஒரு லேடிஸ்ன்றப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம ஏறுவோம் இறங்குவோம். அப்படி இல்லை, இது கேரக்டர். எங்களோட கேரக்டர் நாங்கள் ஒர்க் பண்ணோம், இனியாவோட கேரக்டர் இனியா ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த கேரக்டர் அது வந்து நான் சொன்னால் வந்து படம் கதை என்னன்னு தெரிஞ்சிடும். நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். போன வாரம் தானே நான் ஹீரோயினாக பண்ண படம் பார்த்தீங்க நீங்கள். அப்போ ஹீரோயினாக தானே இருக்கோம் நம்ம, இல்லையா? போன வாரம் இல்லை, நேற்று தான் ரிலீஸ் ஆயிருக்கு தியேட்டரில். அந்த படத்தில் நான் தானே ஹீரோயின். 3 கெட்டப் வரேன், எனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஃப்ளாஷ்பேக்கு, ப்ரெசண்ட்டு எல்லாம் கெட்டப் வரேன். அப்போது எந்த உலகத்தில் இருக்கீங்க நீங்கள்? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஆக்சுவலி நம்ம வந்து கதாபாத்திரத்துக்காக நம்மளை வந்து மாற்றிக்கிறது நிறைய விஷயத்தில் பண்ணேன். சீரன் படத்தில் வந்து எனக்கு 3 கெட்டப் ஆக்சுவலி. ஸோ அதில் ரொம்ப பக்குவமான ஒரு மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டரும் பண்ணணும், அந்த கெட்டப்லேயும் வரணும், யங்கான கேர்ளாகவும் வரணும். ஸோ அதே டைமில் வந்து நான் ஒரே ஷெட்யூலில் அந்த படம் பண்ணும்போது எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு டைமும் இருக்காது. ஸோ என்னை வந்து யங்கான கேர்ளாக வந்து நான் வாகை சுடவிலேருந்து நீங்கள் என்னை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நானே என்னை பக்குவப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த மெச்சூரிட்டி லுக்கில் வரணுன்றதுக்காக வெயிட் போட்டது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, சமீபத்தில் எனக்கு வந்து ஒரு நீ இன்ஜுரி அண்ட் ஷோல்டர் இன்ஜுரி வந்துருச்சு. அதனாலே வந்து ஒரு லேசர்
சர்ஜரி தேவைப்பட்டுச்சுது. அதுக்கப்புறம் நான் என்னோட டான்ஸ் ப்ராக்டிஸோ இல்லை எக்ஸசைஸோ எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை. இப்போவும் நான் ரீஹேப் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சாங் ஷூட்டிங்கில் கூட நான் மாஸ்டர் கிட்ட சொன்னேன், மாஸ்டர் நான் ரீஹேப் போயிட்டு இருக்கேன், அதனால கொஞ்சம் ரிஸ்க் இல்லாத சீக்வன்ஸ் எல்லாமே வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இன்னொரு படத்துக்காக நான் வந்து கெட்டப் மாற்றிட்டு அடுத்த லுக்கில் வரப்போகிறோம். ஸோ அப்போ உங்களோட சங்கடத்தை எல்லாம் நான் தீர்த்துக்கிறேன். ஓகே. அண்ட் ஹீரோயினாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு என்னோட அப்பா சொன்ன மாதிரி ஒரு வெர்சிடைல் ஆக்டர்னா நம்ம வந்து ஹீரோயினா மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இப்போ ஹீரோயினா மட்டும் பண்ணிட்டு பெரிய பெரிய ஹீரோஸ் கூட பண்ண ஹீரோயின்ஸ் எல்லாம் இப்போ காணாமல் போயிருக்காங்க. ஆனால் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து இன்னும் நாங்கள் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கோம் சினிமாவில். உங்களை வந்து நீங்கள் எங்களை விரைவில் பார்த்துட்டு இருக்கீங்க, சினிமாவில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த சஸ்டெயினபிலிட்டியாக இருக்கிறதுக்கு நம்ம எல்லா கேரக்டரும் எடுத்து பண்ணணும். அப்போ தான் ஒரு நல்ல நடிகையாக இருக்க முடியும். ஹீரோயினை விட ஒரு நல்ல நடிகையாக இருக்கணும் அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறேன். நான் அந்த மாதிரி தான் நல்ல கதைகள் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எந்த டைரக்டர் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கேரக்டருக்கு மோல்டு பண்ணி டிஃப்ரெண்ட் லுக்கில், பாடி லாங்குவேஜில், கெட்டப்பில் வர்றதுக்கு நான் கண்டிப்பாக என்னோட ஹோம்ஒர்க் பண்ணிடுவேன். ஸோ அடுத்த படத்தில் நீங்கள் என்ன வேற லெவலில் பார்ப்பீங்க பாருங்க. ஹீரோ ப்ரோ சார் இங்க சார் இன்னொன்று, பெண்கள்னாலே அழகு தான் சார். என்ன கலரு ஹைட் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு ரொம்ப முற்போக்காக யோசிக்கும் ஒரு டீம்ன்றதுனால நாங்கள் 3 ஹீரோயின் 3 கெட்டப் அண்ட் ரேஞ்ச் அண்ட் ஏஜ் குரூப்ல வந்து பிடிச்சிட்டு வந்திருக்கோம்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். நீங்கள் தப்பாக பார்க்குறீங்களே நண்பா. ஹீரோ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச்.